பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். இணைச்சட்டம் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 18 மற்றும் 19. நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும், அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும், அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்து உள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் சில நாட்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கொண்டாட காத்திருக்கின்றோம். அதற்கான தயாரிப்புகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. சில கோயில்களை பார்க்கலாம், அழகாக ஜோரணை செய்து கொண்டு இருக்கிறார்கள். விளக்குகளினால் அலங்கரிக்கப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. கோயிலுக்கு உள்ளேயும் நல்ல ஒரு அலங்காரம் செய்திருப்பார்கள். பல வீடுகள் வெள்ளையடித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளே வரவேற்பதற்காக வீட்டை தூய்மைப்படுத்தி கொண்டும் இருப்பார்கள். இந்த நாட்களிலே தேவையில்லாத பழைய பொருள்களை எரித்துவிட்டு புதிய பொருள்களை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் பார்க்க முடிகின்றது வீடுகளிலே. அதே போல் பல வகையில் தயாரிக்கிறார்கள். புதிய உடைகளை வாங்குகிறார்கள், புதிய துணிகளை வாங்கி தைக்க கொடுத்திருப்பார்கள். சில பேர்கள் அநாதை இல்லங்களுக்கு போய் உணவு கொடுக்கிறார்கள், முதியோர் இல்லங்களில் போய் மக்களை சந்திக்கிறார்கள், மருத்துவமனையிலே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கக்கூடியவர்களும் உண்டு. ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுத்து உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளையும் பார்த்து இருக்கின்றேன். பல வகையில் தயாரித்து கொண்டு இருக்கிறார்கள். இவை எல்லாம் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள். எனவே தான் பஸ் ஸ்டாண்டுகளிலும் ஏர்போர்ட்டுகளிலும் ரயில்வே ஸ்டேஷனிலும் கூட நீங்கள் பார்க்கலாம், அங்கே கிறிஸ்மஸ் குடில் வைத்திருப்பதையும், அங்கே கிறிஸ்மஸ் மரத்தை வைத்திருப்பதையும், அங்கே அலங்காரங்கள் செய்து இரவும் பகலுமாக லைட்டுகளை வைத்தும் அவர்கள் ஒவ்வொரு காரியங்களை செய்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாடாக இருக்கலாம், அறியாத நாடுகளிலும் இது நடைபெற்று கொண்டு இருப்பதற்கு நீங்களே ஒரு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். இவை எல்லாவற்றையும் நாம் செய்கிறோம், சரிதான். ஆனால் நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோமா, அதை நாம் தெரிந்து இருக்கிறோமா என்பதை நாம் உணர்ந்து இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தமானவர்களா? ஆண்டவர் உங்களை அவர் சொந்த மக்களாக ஏற்றுக்கொண்டாரா என்பதை நீங்கள் இந்த நாளிலே அறிந்திருக்கிறீர்கள் என்றால் உண்மையுமாக ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வமாக இருக்கின்றார். உற்சாகத்தின் ஆவியானவரை கொடுத்து இருக்கின்றார். பரிசுத்த ஆவியின் கனிகளையும் வரங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை தயாரித்து இருக்கின்றார். நம்மளுடைய சார்பாக அவர் இருக்கும்படியாக நம்மை போல் ஒரு சாதாரண மனிதனாக ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்து வந்து அவர் ஏழை எளிய மக்களோடு வாழ்ந்து இந்த உலகத்திலே 33 ஆண்டுகளும் 4 மாதங்களும் உயிரோடு இருந்து எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கின்றார். வெற்றியின் அரசராக இந்த உலகத்திலே இன்றும் ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றார். எனவே தான் ஆண்டவருடைய வார்த்தை மத்தேயு 22:32 சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுளாக இருக்கின்றார். எனவே அவர் உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த மக்களாக ஏற்றுக்கொண்டார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். அவர் நமக்கு தகப்பனாக, தாயாக, நண்பராக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். அப்படி என்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்தோமே என்றால், அவருடைய சொந்த மக்களாக இருந்தோமே என்றால் அவர் நமக்கு என்ன செய்கிறாராம் பாருங்கள். புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் நம்மை உயர்த்துகின்றார். ஆண்டவர் நமக்கு புகழை கொடுக்கின்றார், நம்முடைய பெயரை உயர்த்துகின்றார், மாட்சிமைப்படுத்துகின்றார். 3 காரியங்களை ஆண்டவர் செய்கின்றார் பாருங்கள். நீங்கள் எந்த இடத்திலும் இருக்கலாம், படித்து கொண்டு இருக்கலாம், வேலை செய்து கொண்டு இருக்கலாம்,
தொழில் புரிந்து கொண்டு இருக்கலாம், சிறிய கடைகளை நடத்தி கொண்டு இருக்கலாம், கடல் தொழில் செய்து கொண்டு இருக்கலாம், பஸ் டிரைவராக இருக்கலாம், ஓட்டுநராக இருக்கலாம், ட்ரெயினிலே ஓட்டுநராக இருக்கலாம், கப்பலிலே நீங்கள் ஒரு மாலுமியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், நாடகங்களை நடித்து கொண்டு இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம். இருக்க இடத்திலே ஆண்டவர் உங்களை புகழும், உங்களுடைய பெயரை புகழும்படியாக அவர் உயர்த்த போகின்றார். அன்பார்ந்தவர்களே, அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அவர் கொடுத்த 10 கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவோ வார்த்தைகளுக்கு, உலகப்புறமான வார்த்தைகளை கேட்கிறீர்கள், எவ்வளவோ இன்ஸ்பிரேஷனல் டாக்குகளை கேட்கிறீர்கள், எவ்வளவோ இன்ஸ்பிரேஷன் கோட்டுகளை வாசிக்கிறீர்கள். இது எனக்கு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கின்றது, இவருடைய பேச்சு எனக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கின்றது, இவருடைய பேச்சு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் உங்களால் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க முடியவில்லை? ஏன் இறை வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இல்லை என்பதை இந்த நாளிலே உங்களை ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். நீங்கள் புகழில் உயர வேண்டுமே என்றால் ஆண்டவர் உங்களோடு இருக்க வேண்டும். இரண்டாவதாக, உங்களுடைய பெயரை உயர்த்துவாராம், புகழடைய செய்வார். செய்யக்கூடியவர் உங்களுடைய பெயரை உயர்த்துவார். சொல்லுவார்கள், இவர் இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகள் இன்னைக்கு ஒரு IAS ஆபீசராக இருக்கின்றார், ஒரு IPS ஆபீசராக இருக்கின்றார், ஒரு MP-யாக MLA-வாக இருக்கின்றார், நேர்மையாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார், ஒரு முப்படையின் அதிகாரியாக இருக்கின்றார், ஒரு சயின்டிஸ்டாக இருக்கின்றார், பெயர் பெற்ற மருத்துவராக இருக்கின்றார், பெரிய ப்ரொஃபஸராக இருக்கிறார் என்று சொல்லி உங்களுடைய பெயரை அவர் உயர்த்துவார். இது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கின்றது. மூன்றாவதாக, மாட்சிப்படுத்துவார். எல்லாருக்கும் முன்பாகவும் நீங்கள் நடந்து போகும்படியாக செய்வார். பிரியமானவர்களே, பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கின்றார். அவர் எப்படி கொடுப்பாராம் தெரியுமா? இணை சட்டம் 8வது அதிகாரம் 5வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஒருவன் தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு செவி சாய்த்தீர்கள் என்றால், ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்த்தீர்கள் என்றால், இந்த நாளிலே இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். புகழிலும், பெயரிலும், மாட்சியிலும் நீங்கள் உயர்ந்து காணப்படுவீர்கள். தூய மக்களினமாக இருப்பீர்கள். ஆண்டவருடைய மக்களாக நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இதன் வழியாக அவர் வெளிப்படுத்துகின்றார். எனவே பிலிப்பியர் 3:8 சொன்னதுபடி, இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை நான் பெறும் ஒப்பற்ற செல்வமாக கருதுகின்றேன், இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் என்றும் அவர் சொன்னார். பிலிப்பியர் 3:8. அன்பார்ந்தவர்களே, பவுலடியாரை போல் சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தார், அரசு அதிகாரிகளோடு அவர் நடந்தவர், அவர் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர். கடைசியாக அவருடைய வாழ்க்கையில் அவர் சொன்னது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை தவிர வேறு எல்லாவற்றையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொன்னார். இந்த நாளிலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, நான் ஆண்டவருக்கு சொந்தமான மகன், மகள் என்று சொல்லி அவரிடம் நாம் ஜெபிப்போம். அவர் நம்மோடு கடந்து வருவார். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே உமக்கு சொந்தமான மக்களாக எங்களை மாற்ற, உமது வார்த்தைகளை கொடுத்து, கட்டளைகளை கடைபிடித்து, உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்க எங்களை பழக்குவிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரிடையே உம்மிடம் இருந்து கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் நாங்கள் இந்த உலகத்தில் செயலாற்றவும், உமக்கு பிரியமான செயல்களை செய்து, ஆண்டவரே உமது சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்டு, கட்டளைகளை எங்களுடைய மனதில் நிறுத்தி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் அப்பா. நீர் எங்களை போல் மனிதராக வந்த பொழுதும் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றினீரே. யோவான் 5:30 சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் என்று சொல்லி, அனுப்பியவருடைய விருப்பத்தை நாட இந்த உலகத்தில் நீர் கடந்து வந்தீரே அப்பா. அதே போல் தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். என் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை கேட்டும், கட்டளைகளை கடைபிடித்தும், அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருப்பீராக.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, ஒவ்வொரு நாளும் கருத்தாய் உமது திரு சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. இந்த நாளிலே உம்மை தேடி வந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது பெயரினால் ஆசீர்வதிக்கின்றேன். அவருடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பீராக. ஏறெடுக்கக்கூடிய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பீராக. என் ஆண்டவருடைய கரத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி என் ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடக்கக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணமாக்கும் சுவாமி. இந்த நாளிலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். என்னுடைய குடும்பத்தில் இறந்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.